மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ நம்மளோட கடைசி செட் ஆஃப் வீடியோ ஃபார் ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூ 2026. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற 3 டீம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணலாம். சிஎஸ்கேயோட பங்காளி, எல்லாத்தையும் எல்லா பாசக்கார பயிர்களை விட்டுட்டே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஜடேஜா வாங்கியிருக்கானுங்க, சாம் கரன் வாங்கியிருக்கானுங்க. மேடி உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் நான் லைனப்பை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சொல்லு. வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால். எவ்வளோ கோடி இருக்கு அதை சொல்லு. 16 கோடி மிச்சம் இருக்கு. ஒன் டவுன் வந்து துருவ் ஜுரேல் ஆர் ரியான் பராக் 4 ஆச்சு. 5 வந்து ஏட்டையா ஹெட்மேயர். 6 வந்து ஜடேஜா. 7 சாம் கரன். ஜஸ்ட் இருக்கிறதா சொல்கிறேன். 8 ஆர்ச்சரு. 9 துஷார் தேஷ்பாண்டே. 10 வந்து நம்ம இவர் சந்தீப் சர்மா. ஏதாவது ஒரு 2-3 ஸ்பின்னர்ஸ் மட்டும் எடுத்தோம்னா டீம் செட் ஆயிரும். நடுவில் ஏதாவது ஒரு பேக்கப் பிளேஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரி, இவன் மறந்துட்டேன். சுபம் துபே, டானவன் ஃபெரேரா. ஆமா, அவங்களாம் இருக்காங்க. அதுதான் டீம் வந்து படிச்சுட்டேன். இப்போ ஆர்ஆர் வந்து இல்ல நம்ம சொன்ன மாதிரிதான் ஜடேஜாவை எடுத்திருக்காங்க. பட் ஜடேஜாவோட பவுலிங் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அவங்க ஹெட்மேரை இன்னும் பிலீவ் பண்றது வந்து புரியுது. பட் அவங்க பவுலிங்ல தான் பெரிய வீக்கா இருக்காங்க. இருக்கிற 16 கோடியில வந்து ஒரு 12 கோடி கிட்ட ரவி பிஷ்ணாய் மேல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா வேற எந்த ஹோல்ஸுமே கிடையாது. அவனுக்கு சந்தீப் சர்மாவுக்கு ஒரு பேக்கப், நிறைய லோக்கல் டேலண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஒரு நல்ல பவுலர் வேணும். அந்த தீக்ஷனா, அதுக்கப்புறம் வனிந்தாஸ்ரா எடுத்தாங்க. ரெண்டுமே வந்து பெருசா அவங்களுக்கு கிளிக் ஆகல. 2 ஓவர்சீஸ் கோட்டை தான் வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர் லைக் ரவி பிஷ்ணாயோ இல்ல ராகுல் சஹரோ இல்ல வேற யாராவது ஒரு நல்ல யூட்டிலிட்டி ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல இருந்து எடுக்கலாம். பட் அப்படி பார்த்தா உனக்கு வந்து மார்க்கெட்ல பெருசா அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளவு ரிவைவல் பண்ற மாதிரி இல்ல. ஸோ ரவி பிஷ்ணாய் ஒரு போனா பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ரவி பிஷ்ணாய் இங்க போயே ஐடியல். ஏன்னா நீ நினைச்சு பாரு, ஒரு 7ஆவதுல இருந்து 15ஆவது வரைக்கும் ஸ்பின்னு தான் போடணும். நீ வந்து போடலாம். இப்போ விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு பிளேயரை வச்சு நீ போட விடலாம். அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா தொளிச்சிருவானுங்க போட்டு. ஒரு மார்க்யூ ஸ்பின்னர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆமா, ராகுல் சஹார் கூட அடிச்சிருவானுங்க என்ன கேட்டா. ரவி பிஷ்ணாய் எந்த டீம் போறானோ இல்லையோ, இந்த டீம் கண்டிப்பா போயே ஆகும். ஏன்னா ஜடேஜாவெல்லாம் அடிக்கிறாங்கடா மாப்பிள்ள. இப்போ ஜடேஜா காம்ப்ளிமெண்ட் நினைச்சேன். ரவி பிஷ்ணாய்க்கு தான் ஜடேஜா காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜடேஜா ஒரு 2 ஓவர் வந்து டக்குன்னு ஸ்பீடா வந்து ஆம்பார் போட்டு தள்ளுவாரே தவிர விக்கெட்டே எடுக்க போறது கிடையாது. ரவி பிஷ்ணாய் நல்லா விக்கெட் அந்த கூகுளி போட்டு ஏதாவது பண்ணி விக்கெட் எடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் கண்டெயின் பண்ண முடியும் ரன்னை. ஸோ ரவி பிஷ்ணாய் அங்கே போயே ஆகும். மாமா, நீ என்ன சொல்ற? மாதிரி அவன் இந்தியன்ஸ்ல அவ்வளவுதான் இருக்காங்க. இல்லைன்னா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் அசரங்க. ஆனா அந்த ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்க வாய்ப்பு இல்லை. சாம்பா ஆல்ரெடி இருந்திருக்கான். பாராட்டு. 14 கோடி வரைக்கும் நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். கிடைக்கலையா, அழகா சாம்பா 2 கோடி தூக்கி உள்ள போட்டு. ஆனா என்ன, அவங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் லாக் ஆயிரும். ரச்சின் ரவீந்திரா கூட அவங்க போலாம். ஒரு நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா ஆட வச்சுட்டா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ரச்சின் ரவீந்திரா எந்த அளவுக்கு பவுலிங் போடுவாருன்னு தெரியல. பவுலிங் வேஸ்ட் மாப்பிள்ள. பேட்டிங்காக எடுத்தா நீ பேட்டிங்காக தான் இருக்கும். பவுலிங் எல்லாம் ஒரு ஜடேஜாவே சுமாருங்கிறோம். இது ரவீந்திராலாம் வாய்ப்பே கிடையாது. பேக்கப்காக சொல்றேன். ஆமா, ஹெட்மேயர் ரொம்ப நம்பி இருக்காங்க. அது ஒண்ணு. அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா பினிஷர் வேணும். சாம் கரனை விட டானவன் ஃபெராரா வந்து கண்டிப்பா அடியே ஆகும். ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஹிட்டரு, பினிஷரு. ஸோ ஏன்னா சாம் கரனெல்லாம் பினிஷரை எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல எனக்கு. ஸோ இவர் கண்டிப்பா அடியே ஆகணும். 2 ஆச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 ஆச்சு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து நீ சாம் கரனை கூட ஆட வைக்கணும். நல்லா உனக்கு ஒரு யூட்டிலிட்டி பிளேயர், ஒரு 3rd 4th சீம். ஏன்னா அந்த சீமிங் ஆல்ரவுண்டர் தான் பஞ்சம். இப்போ ஜேசன் ஹோல்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நீங்க நல்ல பவுலர் போலன்னு சொல்லலாம். பிஷ்ணாய் கிடைச்சுன்னா சாம் கரன் நல்ல ஃபாரின் பவுலர் போயிடலாம். சாம் கரன்லாம் யூஸ்லெஸ். அது திடீர்னு ஒரு மேட்ச் ஆடுறான். பவுலிங் எல்லாம் சொல்ற மாதிரி பூக்கரன் தான். அதனால இல்ல மாப்பிள்ள, இவங்களுக்கு என்னன்னா அந்த அவங்க ஆல்ரவுண்டர் சும்மா கூட போடுறதுக்கு இல்லை. அதனாலதான் இங்க காலங்காலமா பிரச்சனை. 6 பேட்ஸ்மேனோட அவங்க பேட்ஸ்மேன் முடிஞ்சிருக்கு. 5 பவுலர்னா 5 பவுலர் மட்டும்தான். இப்போ ஒரு சாம்கர்னா ஒரு பிளேயர் இருந்தானா பேட்டிங் இது 7th 8th வந்தா கூட ஏதோ இவங்களும் போலாம்.
சிஎஸ்கே மட்டும் இல்லாம பேட்டிங் ஆடுவாங்க bro. ஆனா திரும்ப ஒரு வாய்ப்பு ஃபிங்கர் இருக்கு. ஸ்பின்னரா ஆனா பேட்டிங் ஆடுவாங்க, 2 திரும்ப லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் ஸ்பின்னரா யோசிப்பாங்க. ஃபிங்கர் பட் ஸ்பின்னர். ஐடியலா அவன் வந்து பவர் பிளேல போடுற ஸ்பின்னர் போடுறது உனக்கு ஒரு 2-3 ஓவர் போட்டுறான். ஏன்னா அது அவங்க பவர் ஓகே. பிளேல போட்டதுதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கான், துஷார் தேஷ்பாண்டேயும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் உனக்கு சந்தீப் பவர் பிளேல மட்டும் சர்மா. தான் போட முடியும். சந்தீப் சர்மா டெத்ல தான் யூஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ற ஸ்பின்னர்ஸ் வேணும். உனக்கு இவன் சொன்ன மாதிரி ஜாம்பா போகலாம், அதுக்கப்புறம் வந்து ரவி பிஷ்னாய் போகலாம். ரவி பிஷ்னாய் தான் ஐடியல் சாய்ஸ், வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு. ரவி பிஷ்னாய் தான் 100% 15 crores வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்துடலாம். ஏன்னா ஸ்லாட்ஸும் ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ 14-15 crores வரைக்கும் போகலாம், ஏத்தி விடுவாங்கன்னு அப்புறம் என்ன நினைக்கிறேன். ரவி கேட்டா பிஷ்னாய் நல்ல சாய்ஸ். நாள் டைம் போக போக உனக்கு இது வேற வந்துருது, டியூ வேற வந்துருதா, ஃபிங்கர் ஸ்பின்னரோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டா யார் விட்டாலும் அடிக்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கரெக்டா பார்த்து போறது. சாய் கிஷோர் தப்பிச்சிட்டான் 4-5 மேட்ச் போன தடவை. மணிமாறன் சித்தா கொஞ்சம் நல்லா போட்டான். இப்போ 2 ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் எனக்கு கேட்டா ஏதோ கொஞ்சம் ஒரு மார்க்யூ செட்டுன்னு கேட்டா நான் 2 பேர் தான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாருமே அடி வாங்குறாங்க. லெக் ஸ்பின்னரு சைனாமேன் பவுலர் தான் போடுறாங்க நல்லாவே. ஸோ அதனால இவங்க வந்து எனக்கு கேட்டா ரவி பிஸ்னாய் போயே ஆகணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அவர் வழி இல்லாம ஆடம் சாம்பா தான் எடுக்கணும். முஜீப் கூட வெளியே ஆனா தான் ஆடம் இருக்காரு. சாம்பா அதுதான் நல்ல பவுலர். உங்களுக்கு தான் தம்பு. ஆமா, அதே அதான் ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் ஒரு முஜீப் ஓவர்சீஸ்க்காக ஸ்டார்ட் ஸ்பின்னர் எடுக்கமான்னு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்பின்னர். வந்து ஆர்ச்சரை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வேணும்ல. ஆர்ச்சர் இன்ஜுரி ஆனா என்ன பண்றது, ஆஷஸ் ஃபுல்லா ஆடிட்டு வர்றாருல. சோ அதுவுமே அவங்க அது யோசிக்கணும். இல்லாம துஷார் தேஷ்பாண்டாவே நீ தேர்ட் பவுலர் நீ கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேற யாராவது இன்னொரு ஏன்னா ஃபசல் ஃபரூக்கி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க. அதுக்கு நீ வேற ஒரு பவுலரை முதல் எடுக்கணும். வேற நல்ல ஒரு ஏன்னா நிறைய ஜோஃப்ரா ஓட்டம் ஆர்ச்சர் இருக்கு. எப்படி வருவான்னு தெரியல. அவன் முதுக பிடிச்சிட்டாங்க. நீங்க கிரீனுக்கே முதுக பிடிப்பாங்கிறீங்க. ஆர்ச்சர்லாம் ஆளு முடியலன்னு வெளியே போயிடுவான். அவனுக்கு பதில் யாரையா நீ ஒரு ஆள். ஆர்ச்சர்லாம் போயிட்டான்னா ராஜஸ்தான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்பவே எழுதி கொடுத்துடலாம், நீ மார்க்கோடு வரமாட்டீங்க வெளியே அப்படின்னு. தானே இருக்கிறாரு. ஏன்னா பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. மார்க்கெட்ல அவன் டெஸ்ட் மேட்சுக்கே ஆட மாட்டான்டா. ஒரு மேட்ச் டெஸ்ட் மேட்சுக்கே ஊந்துருவாரா, டெஸ்ட்டுக்கே ஆட வாய்ப்பே கிடையாது. மாட்டேங்கிறான். ஆமா, அதனால அதெல்லாம் அதுதான் ரொம்ப சுமார் தான் எனக்கு கேட்டான். ஸோ நிறைய ஓட்டைகள் இருக்கு. பர்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 16 crores ரொம்ப கம்மி. ஆனா இந்த ஜடேஜா இவங்க வந்து தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிடலாம். பட் ஆனால் நல்ல ட்ரேட் ஆப்ஷன் எடுத்தாங்க, டோர்னமெண்ட் ஃபேராக எடுத்தாங்க. ஸ்பின்னரை மட்டும் அட்லீஸ்ட் ராகுல் சாருக்காக ட்ரை பண்ணணும், இல்லைன்னா ஆடம் சாம்பா ஏதாவது ட்ரை பண்ணணும். நல்ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கு இவங்க போகணும். டுவார்ஷியஸ், திரும்ப அதே டுவார்ஷியஸ், வெல்லோரக்கே போகலாம். ஆடம் மில்னே, சானா பாட்டு, ஜேக்கப் டஃபி, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல போகலாம். பேக்கப்புக்கு போய் பார்க்கணும். டெஃபினட்டா போயிடணும். அண்ட் ஆமா, அடுத்த டீம் வந்துடலாமாப்ல. டிசி நம்ம கேஎல் கிளாசி ராகுலோட, ஆமா ஹேமந்த் பதானி, கேஎல் கிளாசி ராகுலோட டீமுக்கு வந்துடலாம். ஸோ அவங்க வச்சிருக்கிற பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பர்ஸ் தான். ஸோ அவங்களுக்குமே நிறைய ஹோல்ஸ் இருக்கு. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க போன தடவை, ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அப்படியே எப்படி மேலே பண்ணாங்களோ ரொம்ப கேவலமாக கீழே வந்துட்டாங்க. ஒண்ணுமே இல்லாடாம மட்டமாக விளாண்டு வந்துட்டாங்க. 22 கோடி கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. கோகுல், உங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லு. சரி, நான் டீம் முதல்ல சொல்லிடுவா இல்லைன்னா அதுக்கப்புறம் சொல்றியா? ஆமா, டீம் சொல்றேன் எப்படி போவாங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு டீமே தெரில, ஓப்பனிங் யார் ஆட போறான்னு தெரியல. ஏன்னா ஃபேஃபும் போயிட்டாரு, ஃப்ரேசர் மெக்கர்க்கையும் கொடுத்துட்டாங்க. கேஎல் ராகுல் ஆடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்லாட் ஃப்ரீயா விட்டுப்போ. 1 down வந்து அபிஷேக் கோயல், 2 down வந்து அக்ஷர பட்டேல் யாராவது வருவான்னு நினைக்கிறேன். நிதிஷ் 3 ராணா வந்து சாரி நிதிஷ் ராணா 1 ட்ரேட் down, பண்ணிருக்காங்க. 2 down வந்து சாரி கரெக்ட் அபிஷேக் பொரேல், 3 down வந்து அக்ஷர் பட்டேல், 4 வந்து ஸ்டப்ஸ் 6 ஆச்சு. அதுக்கப்புறம் 7 விப்ராஜ் நிகம், அப்புறம் 8 வந்து ஸ்டார்க்கு, சமீர் ரிஸ்வி, நட்டு, சமீர் ரிஸ்வி, 9 10. அப்புறம் குல்தீப், இன்னொரு ஒரு பவுலர் மோஹித் சர்மாவும் ரிட்டையர்டு இப்பதான் போட்டாங்க. மோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆமா, அதனால குல்தீப்பும் அக்ஷரும் வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்குவோம். ஸோ இவங்களுக்கு எங்க லேக் ஆவாங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல ஒரு இந்தியன் பேட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும், மிடில் ஆர்டருக்கு நல்ல. ஏன்னா அங்க நிதிஷ் ராணாவை தாண்டோன்னே பேட்டிங்க்கு யாருமே இல்லை. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் வேணும். அண்ட் ஆல்சோ மேபி நல்ல ஒரு பவுலருமே வேணும். ஏன்னா நட்டுவை நம்பி போறாங்க. நட்டு என்ன லெவல்ல இருக்காருன்னு யாருக்குமே தெரியல முதல்ல. ஸ்டாருக்கும் அந்த மாதிரிதான். அதனால இவங்களுக்குமே நிறைய எல்லாருமே அதான் 7 திசையில உள்ள நட்சத்திரங்களும் ஒண்ணு அமைஞ்சா ஓகே, அமையலன்னா கஷ்டம், மாட்டிக்குவாங்க யாரா இருந்தாலும். நீ சொல்லு மாமா, யாரு ஓப்பனிங் கண்டிப்பா ஓப்பனிங் சொல்லு. கேஎல் ராகுல் கூட விளாடணும். மார்க்யூ காயின் ஓப்பர் யாராவது போவாங்க.
ஏன்னா கேஎல் நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் பண்ணக்கூடிய ஆள் தான் கேஎல். அதனால அபிஷேக் பொருளும் எந்த அளவுக்கு நம்பி ஓப்பனிங்குள்ள சான்ஸ் இல்லை இப்ப இருக்கிற இடத்துல. இல்ல இல்ல கண்டிப்பா அந்த லாஸ்ட் டைம் ஃப்ரேசர் மெக்காத்தன மாதிரி, அவர் மாதிரி இல்லை, அதோட பெட்டரா டக்கெட்டு, ஜேமி ஸ்மித்து, பேர்ஸ்டோ திருப்பி சுத்தி சுத்தி இந்த 3-4 பேர் தான் வந்தாகணும் அந்த லிஸ்ட். இல்லைன்னா அதான் இருக்கு. நமக்கு தெரியாம அவங்க ஏதாவது லோக்கல்ல ஸ்டடி பண்ணி ஏதாவது நல்ல ஃபாரின் இதெல்லாம் சூஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். டிபிஎல்ல இருந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ள டெல்லி பிரீமியர் லீக். ஏன்னா போன தடவை ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணாங்க பிபிகேஸ், இந்த பிரியான் சாரியா, வன்ஸ் பேடி, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணாங்க. ஸோ டிபிஎல் வந்து இந்த தடவை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது மேபி எடுத்தாலும் ஆனா டைரக்ட் இது லெவன்ல ஸ்டில் ஒரு இயர்லி தான். பிபிஏ கேஎஸ் பண்ண மாதிரி திருப்பி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட் பிளே அது ஒரு கேம்பிள் தான்டா, அது ஒரு கேம்பிள், செம கேம்பிள். 2 அன்கேப்டு பிளேயர்ஸை போய் எடுத்து போட்டு பிரிபிரின்னு பிரிச்சாங்க. செம கேம்பிள். ஆனால் நல்ல ஆப்ஷன். அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கேஎல் ராகுலுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உனக்கு கண்டிப்பா ஓவர்சீஸ் ஓப்பனர் தான் தேவை. அது சொன்ன மாதிரி பென் டக்கெட், ஜேமி ஸ்மித் ஆப்ஷன் இருக்காங்க. அண்ட் டிம் ராபின்சன் அந்த மாதிரி ஒரு ஆளும் ட்ரை பண்ணலாம். பொட்டி கிரவுண்டு அண்ட் பென் டக்கெட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்து ப்ரிஃபரபிளி இட் வில் ஒர்க். அதுதான் வந்து ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா உனக்கு வெளியுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. மேத்யூ ஷார்ட் இருக்காரு, அப்புறம் கூப்பர் கான்லி. மேத்யூ ஷார்ட் ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு ஓப்பனர். அது வேணும்னா உனக்கு ஒரு ஓவர் 2 ஓவர் ஸ்பின் போட முடியும். அது வந்து ஆப்ஷனல் தான். பட் மேத்யூ ஷார்ட் மாதிரி பிளேயருக்கு வந்து டெல்லி போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்லி வந்து உனக்கு வந்து மற்ற டீம் மாதிரி நான் கம்பேர் பண்ண மாட்டேன். டெல்லி வந்து ஆக்ஷன்ல நம்பர் 1. நீ வந்து டேபிள்ல நீ வந்து விளையாடுற பிளேயிங் 11 அங்க கிரவுண்ட்ல என்ன ஓகே, ஆக்ஷன் வந்துட்டா டெல்லியோட ஸ்ட்ராட்டஜிஸ் பயங்கரமா இருக்கும். எந்த பிளேயரை தூக்கணும், எந்த பிளேயரை எடுக்கணும், எந்த பிளேயரை உழைப்பி விடணும்னு சொல்லி நம்மால கரெக்டா உட்காந்து இது பண்ணுவாரு. அதனால செஸ் கேம் மாதிரி பயங்கரமா விளையாடுவாங்க. எப்படியாவது போட்டு நல்லா எடுத்துருவாங்க. ஏன்னா இல்லைன்னா ஸ்டார்க்கெல்லாம் அந்த பிரைஸ்ல தூக்க முடியாது. கேஎல் ராகுல் சிஎஸ்கே அவ்வளவு ஹார்டா போனாங்க, எண்டு வரைக்கும் போயிட்டு டப்புன்னு தூக்கி கேஎல் ராகுல் போட்டாங்க. ஸோ ஆக்ஷன்ல டெல்லி கிங். பட் அந்த டீமை எப்படி செட்டில் பண்ண போறாங்க, ஸ்டார்க்கு எப்படி வந்து ஒரு நல்ல பேக்கப் வந்து பிளேயர் கிளியர் பண்ண போறாங்க அப்படின்றது. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் கூட கிடையாது. ஒரு நியூசிலாந்து பிளேயரோ ஆஸ்திரேலியா பிளேயரோ ஷியன் அபாட்டு, அதுக்கப்புறம் வந்து வேற யாரோ ஒரு ஃபாஸ்ட் பாலரை வந்து ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் மேத்யூ ஷாட்க்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் பஞ்சாப் விட்டாங்கன்னா, பஞ்சாப் விடலன்னா கஷ்டம். ஏன்னா பஞ்சாப் தாண்டி தான் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் மற்ற யாருக்கு வர முடியும், இல்லைன்னா வேற எங்கேயும் வர முடியாது. பஞ்சாப் விட்டா மட்டும் தான் எங்களுக்கு வர முடியும். பட் டெல்லிக்கு வந்து பென் டக்கெட், மேத்யூ ஷாட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மாம்ஸ் என்ன நம்பிக்கை இருக்கு. நல்லா அவர் டீம் நல்லா எடுப்பார், என்னைக்குமே நல்லா நெகோசியேட் பண்ணுவார், ஏற்றி விடுறது, இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கா ஆக்ஷனுக்கான ஏத்த ஆள் அவர் தான். ஸோ நீ சொன்ன மாதிரி மேத்யூ ஷாட் ஐடியலா இருப்பாரு. மேத்யூ ஷாட், கேஎல் ராகுல் மாமா சொன்ன மாதிரி அந்த ஒரு மெய்டன் ஆடட்டும், இவர் இங்கிட்ட இதெல்லாம் அடிக்கிறது கரெக்டா இருக்கும். அண்ட் என்ன பவுலிங் தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா ஸ்டாருக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, நட்டுவோட நிலைமை அதோட இதா இருக்கு. ஏன்னா போன தடவை வந்து நல்லா போட்டாங்க, இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பின்னு நல்லா இருக்கான குல்தீப், அக்ஷர் பட்டேல், ருத்ராஜ் நிகம். ஸோ ஸ்பின்னு சூப்பரா இருக்கு. ஒரு இன்னொரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருந்துட்டாங்கன்னா டீம் சீரிஸ் அதாவது நட்ராஜனுக்கு சமீரா இருக்காரு. அது யாரும் கரெக்டா தெரியல. இந்த சிவமவி, நகர் தொட்டி இவங்க எல்லாம் எடுத்துட்டாங்களா? குல்தீப் சென் இருக்காரு. இல்ல குல்தீப் சென் இருக்காரு. நிஷாந்த் சர்மா, குல்தீப் சென் இருக்காரு, சிவமாவே இருக்காரு. இஷாந்த் சர்மா ஜிடில இவரு இருக்காரு மாப்பிள்ள. இந்த நம்ம எல்எஸ்ஜில லெஃப்ட் ஹேண்டர் போடுவாரு, ஸ்லோவா எல்எஸ்ஜி டீம்ல. இல்ல அதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்காரு. எல்எஸ்ஜில யார் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரா? ஃபாஸ்ட் பவுலர் ஆகாஷ் சிங் மாதிரியே ஒருத்தர். அவரு கொஞ்சம் நல்லா தான் போடுவாரு. அவரும் சேட்டன் சக்காரியா தான் நினைக்கிறேன். ஒரு சீசன் நல்லா போட்டாரு. இல்ல சக்காரியா வந்து இருக்காரு, ஒரு சீசன் நல்லா போட்டாரு. டெல்லியோட நினைக்கிறேன், டெல்லியோட தான் நல்லா போட்டாரு நினைக்கிறேன். மோசின் கான் எல்எஸ்ஜில இருக்காரு. அவர் ரீடென்ஷன் தாங்க. சக்காரியா கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ் மதுவருக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ் மதுவருக்கு போகணும் சீரியஸா. டெத் பவுலர்ஸ்க்கு கரெக்டா போடுவாங்க. ஆமா ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்க பொறி வச்சு பிடிப்பாங்க. அதாவது யாருக்கு நிறைய தேவைப்படும்,
அப்படியே வந்து தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு டப்புன்னு எடுத்துருவாங்க. ஸோ டெல்லி வந்து ஆக்ஷன்ல எங்க மற்றபடி அவங்க இப்ப எப்படி பிளேயர்ஸ் தான். ஆகாஷ் முதல்ல போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா போகணும். நிறைய வாய்ப்பு இருக்கு டெல்லி. சூப்பர் மாப்ள. அப்படியே நம்ம இப்ப கடைசி டீம் நம்ம சன் குடும்பம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துருவோம். ஸோ அவனுங்களுமே அதே மாதிரி நான் 11 படிச்சிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களோட தாட்ஸை. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, அப்புறம் இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், என்கேஆர், அப்புறம் இவன் யாரும் அனிகேத் வர்மா 6, 7 வந்து ஜீசன் அன்சாரி, பேட் கமின்ஸ் 8, ஹர்ஷல் பட்டேல் 9, இன்னொருத்தர் யாரு பவுலிங் உனத்கட் வந்து ஸ்லிங்கி ஆக்ஷன்ல போடுவாரு ஈசன் மலிங்கா. ஆமா, ஈசன் மலிங்கா, குஷால் மெண்டிஸ் இவங்க எல்லாமே வெளியில இருக்காங்க. எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சொல்லுங்க மாப்ள, யாரு வருவா? போக்கு நீ சொல்லு. பேட்டிங்கு ஒரு தடவை இதாகலன்னா கூட கொஞ்சம் நல்ல பேட்டிங் தான். அதாவது ஸோ பேட்டிங்கில் கை வைக்க மாட்டாங்க. ஷமி வெளியே போயிருக்காருல, ஷமிக்கு பதிலாக ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் அவைலபிளோ ஆள் இல்ல மாப்ள. ஷமி பத்திர ரோட்ல யார் போட்டா என்ன? அப்புறம் இன்னொரு மேட்ரு, பத்திரானாக்கும் இவங்களுமே ஹார்டா போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ்ஆர்ஹெச் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அந்த ரோட்ல. ஹைதராபாத் ரோட்ல வந்து ரொம்ப கஷ்டம். உமேஷ் யாதவுக்கு கூட இவங்க போக வாய்ப்பு இருக்கு. அதான் இந்தியன் தான் வேணும். இப்போ வந்து நீ சொல்ற பத்திரானான்னு சொல்ற, அது ஓகே. பட் நீ உனக்கு மேல டிராவிஸ் ஹெட், கிளாசன் 2 பேரும் வந்து கண்டிப்பா ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேட் கமின்ஸ் கேப்டன் ஆடியணும். உனக்கு ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷனுக்கு அவங்க ஈஷன் மலிங்கா வச்சிருக்காங்க, காமிந்து மண்டிஸ் 2 பேர் வச்சிருக்காங்க. அவங்க ஓவர்சீஸ் எடுத்தா பேக்கப்காக தான் எடுக்கணும். ஸோ அதனால பத்திரானா போறது வந்து ஐடியலி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஒரு பிளேயருக்காக 2 ஓவர்சீஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணுடா, வேற யாரு அவங்களுக்கு இருக்கா? ஏன்னா பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. போடுறதுக்கே யாருமே இல்லை. ஏன்னா ஷமியும் கொடுத்தாச்சு. ஸ்பின்னுக்கு வந்து அனிகேத் வர்மா வச்சிருக்காங்க. மேபி ரவி பிஷ்ணாய், ராகுல் சர்மா யாருக்கா போவானாலும் போற வாய்ப்பு இருக்கு. ராகுல் சரை விட்டுருக்காங்க. மேபி இப்ப ரவி பிஷ்ணாய்க்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. அது போக ஜீசன் அன்சாரி இருக்காரு, ஜாம்பாவையும் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க பவுலிங் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. பேட் கமின்ஸுமே இன்ஜுரி இருக்காரு, அங்கவே அவர் ஆடுறது கிடையாது. ஸோ அதனால பேட் கமின்ஸ் நிலைமை என்னன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கி பவுலர் வந்து இந்தியாவில் வந்து பவுலர்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹர்ஷல் பட்டேல் இந்தியா இதில் ஆடுறதுனால மேபி இன்னொரு பவுலர் ஏதாவது கொஞ்சம் நல்ல டெத்துக்கு போடுற மாதிரி பவுலர் இருக்காங்க மாதிரி பார்ப்பாங்க மோஸ்டா. இவங்க உம்ரான் மாலிக் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா இன்னும் டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. அமௌண்ட் வச்சிருக்காங்க மாப்பிள்ள, 26 கோடி பர்ஸ் மேபி அவங்க 26 கோடிக்கு அவ்வளோ இந்தியன் பவுலர்ஸ் ஏதாவது ஒரு 3 பவுலர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. ஜிடி எல்லாம் கலாச்சாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்னு கம்மியா எடுக்கிறாங்க, சிராஜ், பிரசித்னு. இப்போ அவங்க சேஃபா இருக்காங்க. பவுலர்ஸ்லாம் கட்டுப்பாடு எல்லாருக்குமே. கரெக்ட். அவங்க என்ன ஜிடி, சிராஜ் வச்சிருக்காங்க. மொத்த பவுலர்ஸ் அங்கதான் வச்சிருக்காங்க. மானவ சுத்தர் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்துன்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. இது இந்த ஆதி இதுல ஒரு வடிவேல் பாலாஜி குரூப். நீ என்னடா வடிவேல் பாலாஜி குரூப்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கப் வச்சு அவ்வளவு பேக்கப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பின்னருக்கு மொத்த ஸ்பின்னரும் அவங்க தான் வச்சிருக்காங்க. நம்ம இங்க பேசுறோம்ல, ஒரு நல்ல பவுலர் இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பவுலர், மொத்த பவுலரையும் வந்து ஜிடி தான் வச்சிருக்காங்க. அப்படியே காயின் மாதிரி தூக்கி அழகா வச்சிருக்காங்க அவங்க. ஸோ ஜிடி வந்து யார் ட்ரேடு கேட்டு பேசலாம், பட் கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இப்போ நிஷாந்த் சிந்து ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மானவ் சூத்தர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மும்பை பிளேயர் இருக்காரு, ஒரு டெஸ்ட்ல நல்லா ஆடுவாரு, நல்ல பேர் இல்லடா, இதுல மானவ் சூத்தரோடய ஒரு நல்லா ஆடுவார், அவர் கூட பிளேயர், அவர் பேர் மறந்து போச்சு ஆக்சுவலா. அவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். டக்குன்னு மைண்ட் ஞாபகம் வரல. மானவ் சூத்தர் கூட ஆடுவார். ஜெயந்தி யாதவ் இல்லையா? இல்ல மானவ் சூத்தரோட ஒரு அவர் கூடவே ஆடுவார் மும்பை ரஞ்சி டிராஃபில, பேர் மறந்து போச்சு. ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அவர் பேரு அவரு வந்து ட்ரை பண்ணலாம். மானவ் சுத்தர் அங்க எடுத்துட்டாங்க. பட் ஏதோ குமார் குஷகரா கீப்பர், அவர் இல்ல பவுலர், ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் பேர் மறந்து போச்சு. நல்ல பேர் மும்பைல எல்லார் பேரும் படிச்சிட்டேன். இருக்கிற பேரே அவ்வளவுதான் இருக்கு. இல்ல மும்பைல ரஞ்சி டிராஃபில ஒரு பேர் இருக்கு. இவருடைய மானவ் சுத்தருடைய ஒரு பிளேயர் ஆடுவார். நான் சொல்றேன், அனுஜ் ராவத், கிளென் பிலிப்ஸ், குர்னூர் சிங் பிரார், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், தாஸ் பட்லர், ரபாடா,
குமார் குஷாகரா, மானோ சுத்தர், சிராஜ், அர்ஷத் டேய் கான், ரஞ்சி இஷாந்த் சிந்து. டிராஃபின்றா, ரஞ்சி இல்லடா டிராஃபில அதுல உள்ள இங்க பிளேயர்ஸ் தான் கேட்கறேன். இதுல உள்ள இங்க உள்ளவரா இதுல உள்ள ஜிடில பிளேயர்ஸ் உள்ளவன்னு கிடையாது, கேட்கறேன். லோக்கல் டேலண்ட் தான். இல்ல ஜிடி உள்ள கிடையாது, லோக்கல் டேலண்ட்ஸ்ல மும்பைல ஒரு பிளேயர் இருக்காரு, சுவானா சுத்தர் மாதிரி கோட்டியான்னு ஒரு ஒருத்தர் பிளேயர் இருப்பானே இருக்காரு, அவன். பேரு மறந்து போச்சு. தனுஷ் கோட்டியானா? தனுஷ் கோட்டியான், கரெக்ட், தனுஷ் தனுஷ் கோட்டியான். அந்த மாதிரி பிளே அவர் வந்து நல்ல நம்பர் 9 நம்பர் 8ல வந்து நல்ல பிளேயரு. ஸோ அந்த மாதிரி பிளேயருக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். ஆனா அது ரோடு, அது வந்து ஹைதராபாத் ரோட்ல வந்து யார் போட்டாலும் விக்கெட் விழாது. ஸோ 250 சேஸ் பண்ண ஆல்ரெடியா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான். மேபி இவங்க வந்து டேரி மிச்சலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஸ்டாவிட் இன்ஜுரி கிளாஸ் எனக்கு சரியா படலன்னா ஆட வைப்பாங்க. ஜஸ்ட் ஒரு பேக்கப்காக மொட்டைக்கு போக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு பவுலர்ஸ் எடுத்து வேஸ்ட் தான் அந்த ரோட்ல. பேட்ஸ்மேன் தான் உங்களுக்கு தேவை. பவுலிங் மிஷின் போதும் உங்களுக்கு பவுலிங் போல. நம்ம பேசுனதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ப்ராபபிள் 11 இதெல்லாம். ஆமா எல்லாம் பண்ணலாம். உங்க கமெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணுங்க. ஆமா கமெண்ட்ஸ்லயே மென்ஷன் பண்ணுங்க, பார்ப்போம். நிறைய பேர் ஆண்ட்ரி ரிசல்ட் ஃபேன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே சரி, ஓகே. ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ண முடியும்.